வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசி மண்டலத்தோட 12வது ராசியான காலபுருஷ தத்துவத்தின் கடைசி வீடான மீன ராசியை பற்றித்தான். மீனம்னாலே அது ஒரு ஆழமான கடல் மாதிரி. மேலே பார்க்க அமைதியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 ரகசியங்கள் புதஞ்சி இருக்கும். என்ன மீனராசிக்காரர்களே, மற்றவங்க உங்களை ரொம்ப அப்பாவின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் அப்பாவியும் இல்லை, யாரையும் ஏமாத்துறவங்களும் இல்லை, ஆனால் எதையும் யோசித்து முடிவெடுக்கிற ஞானிகள்னு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான்கிறதால உங்ககிட்ட ஒரு தெய்வீக கலை எப்பவும் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பேச்சு உண்டு, மௌனம் சம்மதம்னு. ஆனால் உங்கள் விஷயத்தில் மௌனம்ங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். மற்றவங்க வார்த்தையால் பேசுவாங்க, ஆனால் மீனம் தன் மௌனத்தாலேயே உலகத்தையே ஆள தெரியும். இது வெறும் ராசி இல்லை, இது பிரபஞ்சத்தோட ஒரு ஞான வீடு. மீனராசி ஆண்களே, உங்ககிட்ட ஒரு அபாரமான குணம் இருக்குது. நீங்கள் பாசத்துக்காக எதையும் செய்வீங்க, ஆனால் உங்ககிட்ட யாராவது அதிகாரம் பண்ண நினச்சா அங்கே இருந்து சத்தமே இல்லாமல் ஒதுங்கிடுவீங்க. வெளியே பார்க்க ரொம்ப சாதுவாக தெரிவிங்க, ஆனால் உங்கள் லட்சியத்துக்காக நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு பாறை மாதிரி உறுதியாக இருக்கும். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே உதவி பண்ணுற அந்த தர்ம குணம்தான் உங்களை ஒரு உயர்வான இடத்துல வச்சுருக்கு. உங்கள் அன்பு புரியாதவங்க உங்களை விட்டு விலகி போகலாம், ஆனால் போகிறவங்க திரும்ப வருவாங்க உங்கள் தேடலில். அமைதியாக இருக்கிற கடலுக்கு ஆழம் அதிகம்னு சொல்லுவாங்க, அது மீனத்துக்கு அப்படியே பொருந்தும். மீனம் அமைதியாக இருந்தால் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஞான புயல் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் மீனராசி ஆண்களோட நிஜமான அடையாளம். அதேபோல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற மீனராசி பெண்களே, நீங்கள் தான் அந்த வீட்டோட லட்சுமிகரமான அடையாளம். உங்கள் முகம் எப்பவும் ஒரு அமைதியையும் ஒரு தெய்வீக தன்மையையும் கொடுக்கும். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். அதை யாருக்காவது புரிய வைக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறது எனக்கு தெரியும். குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உங்களோட சொந்த ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நின்று நீங்கள் சந்தோஷப்படுறீங்க பாருங்கள், அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? உங்கள் அருமை உங்கள் குடும்பத்துக்கு இந்த 2026 புரிய போகுது. மீனராசி பெண் வெறும் கனவு காண பிறந்தவள் இல்லை, அவள் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க பிறந்தவள். உங்கள் பொறுமை தான் உங்களை ஒரு அரசியாக மாற்றப் போகிறது. பணம் மற்றும் தொழில் விஷயத்தில் 2026 உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது. இதுவரைக்கும் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். எவ்வளவு உழைச்சாலும் பலன் இல்லையேன்னு நீங்கள் யோசித்த காலம் முடிஞ்சு போச்சு. 2026 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் வராத பணம் தேடி வரும். வரவே வராதுன்னு நினச்ச கடன்கள் எல்லாம் வசூலாகும். ஷேர் மார்க்கெட், தங்கம்னு நீங்கள் போடுற முதலீடுகளில் இப்போ ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி உங்கள் சேமிப்பு இப்போது மலமளவென உயரப்போகுது. பணங்கிறது மீனத்துக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஆனால் அந்த பணம் இப்போது உங்கள் கௌரவத்தை உயர்த்த போகுது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய டீல்கள் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கனவு வேலை அமையும். மீனம் உழைக்க ஆரம்பித்தா அந்த உழைப்புக்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே கிடையாது. உங்களுடைய நீண்ட நாள் கனவான கார், வீடு மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் இந்த 2026 கைகூட போகுது. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சொகுசு கார் நிற்கிற காலத்துக்காக நீங்கள் தவம் இருக்கிறது எனக்கு தெரியும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது தூங்காதேன்னு ஒரு பேச்சு உண்டு. அந்த அதிர்ஷ்டம் இப்போ உங்கள் கதவை தட்டுது. ராகு கேதுவோட பெயர்ச்சி உங்களுக்கு புதிய இடமாற்றத்தை கொடுக்கும். அது வெளிநாடு வரைக்கும் கூட உங்களை கூட்டிகிட்டு போகலாம். அதேபோல் சொந்த வீடு கட்டுறதுக்கோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கோ வங்கி கடன்கள் சுலபமாக கிடைக்கும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. மீனராசி இளைஞர்களுக்கு இந்த வருஷம் மாங்கல்ய யோகம் கூடி வருது. மீனம் அஸ்திவாரம் போட்டால் அது வெறும் கட்டிடம் இல்லை, அது ஒரு கோவில் மாதிரி புனிதமானது. உங்கள் உரிமைகள் யாராலையும் தடுக்கப்படாது. உங்களுக்கான பூர்வீக சொத்துகள் இப்போது உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி விஷயத்தில் மீனராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும்.
உங்கள் ராசிக்கு விரயச்சனி நடக்கிறதால சில நேரங்களில் தேவையில்லாத பயம், தூக்கமின்மை வரலாம். கால்வலி, முட்டி வலி வரும்போது அதை அலட்சியம் பண்ணாமல் முறையான பரிசோதனை செய்யுங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்ம ஊரில் ஒரு பழக்கமான பேச்சு உண்டு. உங்கள் உடம்பு தான் உங்களோட முதல் சொத்து. அதை சரியாக கவனிக்கலைன்னா எந்த ஒரு லாபமும் பிரயோஜனம் இல்லை. இரவு நேர தூக்கத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் கெடுத்துக்காதீங்க. கவலைகளை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க. தன்னை அறிந்தால் தலைவன் ஆகலாம்னு சொல்லுவாங்க. அதனால் ஆன்மீக தேடலில் அதிகமாக ஈடுபடுங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசை ஜெயிங்க நண்பர்களே. அப்போது தான் உண்மையான நிம்மதி கிடைக்கும். நட்சத்திர ரீதியாக பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாரத்தின் அடையாளம். நீங்கள் ஒரு நேர்மையான வழிநடத்துதலை கொடுப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம்னா அது ஒரு நிலைத்தன்மை. உத்திரட்டாதி அடித்தா அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையே ஒரு ஸ்திரமான நிலைக்கு வரும். ரேவதி நட்சத்திரம் ஒரு ஞானத்தின் இருப்பிடம். புதனின் அம்சம் கொண்ட நீங்கள் புத்திசாலித்தனத்தால் எதையும் சாதிப்பீங்க. வெளிநாட்டு யோகம், அரசாங்க பதவி, சம்பள உயர்வுன்னு அடுக்கடுக்கான மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொன்னது உங்களுக்காகத்தான். உங்கள் கூடவே இருந்து துரோகம் பண்ணுறவங்க கிட்டையும் போலி நண்பர்கள்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க. நண்பன் துரோகம் பண்ணால் மீனம் கலங்கிடும். ஆனால் அந்த இறைவனே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை கை தூக்கி விடுவார். இறுதியாக 2026 மீனராசிக்கு ஒரு விஸ்வரூப வெற்றிக்கான காலம். ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் முடிவு பிரம்மாண்டமாக இருக்கும். தர்மம் தலை காக்கும்னு நம்பி தொடர்ந்து தர்மம் பண்ணுங்க. குலதெய்வத்தை என்றைக்குமே மறக்காதீங்க. வேர் பலமாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆலமரமாக படர்ந்து விரிவீங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே ஒரு அடி தான் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அடியை நீங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வச்சிட்டீங்க. காலம் உங்களை சோதிக்கலாம், ஆனால் அந்த காலமே உங்களுக்கு கடைசியில் தலை வணங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.